ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி நிலா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து பாண்டியன் பல்லவனும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோழனும் அங்கே உட்காந்து அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. இப்போ சேரன் வீட்டுக்குள்ளார வராங்க. வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் சாப்பிட்டீங்களா என்ன எதுன்னு மட்டும்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நிலாவால் பொறுத்துக்கவே முடியல, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து பாண்டியன் பல்லவனும் கவலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரனுக்கிட்ட போயிட்டு நிலா ரொம்ப கவலைப்பட்டு பேசி மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சமாதானம் சொல்கிறாங்க. வெளியில் போய் நின்று கொஞ்சம் காற்று வாங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. இப்போ சோழன் நிலா வெளியில் கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லும்போது நிலா இருந்துட்டு ஆமாம் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன், இப்போ சேரன் எனக்கு கல்யாணம் ஆனால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இதை பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ சோழன் அங்கே அப்படியே கோச்சிட்டு போகிற மாதிரி போயிடுறாங்க. நிலா அப்படியே யோசனையோடு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டியன் பல்லவன் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் சோழன் உட்காந்துருக்காங்க. இப்போ நிலா அப்படியே அந்த கவலையோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேரன் வேலைக்கு கிளம்புறாங்க. இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களாம் அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அதாவது சாப்பாடு கம்மியாக தான் சமைச்சிருக்கேன், இப்படி சமைச்சிருக்கேன் அப்படி இப்படிங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சாதாரண சாப்பாடு தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு. இதில் பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி சோழன் எனக்கு என்ன காஃபி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா ரொம்ப கோவப்படுறாங்க. அவரே கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நின்று போச்சுன்னு உட்காந்துருக்காரு, இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு காமெடி கலாட்டம் நடக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா சேரன் கூட ஒர்க் பண்ணுறாருல அனீஸ், அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. ஊரை சுற்றி காட்டணும் அப்படிங்கும்போது கார் வாடகைக்கு பேசும்போது இப்போ சோழன்ட்ட உங்கள் காரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வாடகை விஷயத்தை சொல்கிறாரு. இதுக்கிடையில் அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடெல்லாம் போட்டு உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ சோழன் 4000 ரூபா ஆகும் அப்படிங்கும்போது சேரன் கொஞ்சம் விலை குறைப்பா அப்படிங்கும்போது இப்போ அவர் அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிலா சொல்கிறாங்க உங்கள் ட்ராவல்ஸ் தானே, நீங்கள் கொஞ்சம் விலை குறைக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பார்த்தா நடேசன் என்ன சொல்கிறார், இவங்க ட்ராவல்ஸா இப்படி வேறு போய் சொல்லி வச்சுருக்கானான்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ நிலாவுக்கு சரியான கோவம் வந்துடுது, இன்னும் பொய்யா அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா காமெடி கலாட்டா போயிடுது. வெளியில் பார்த்தோம்னா துணி துவைச்சி போட்டு காய போடுறதுக்கு வந்திருக்காங்க நிலா. இப்போ பின்னாடியே சோழன் சமாதானப்படுத்துறதுக்கு பேசுகிறாரு. என்னென்னமோ கதையெல்லாம் விட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், எப்பயும் பேசுவார் அந்த மாதிரி. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் போய் சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சோழன் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் சேரன் உங்களுக்கு அண்ணன், அவங்க 2 பேரும் உங்களுக்கு தம்பி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேயும் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியலைங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கும்போது இப்போ நிலா சொல்லிடுறாங்க இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசலைங்க, வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் பேசுவோம், உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சோழன் வழக்கம் போல் அப்படியே ஃபன் கலாட்டாவாக நின்று இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரே அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு மாதிரி நார்மலாக இன்றைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.